நாங்கள் உங்களுக்கு நந்தி கடலையும் காட்டிட்டு அங்கே பிடிச்ச உடன் மீனை எடுத்து என்ன செய்ய போகிறோம்டா சுடுற விளான் தான் இருந்தது. சுடுறண்டு பாபிக்கு மாதிரி நெட் போட்டு கீழே சுடுற விளான் தான் இருந்தது. யுத்த கால நேரத்தில் நிறைய சண்டைகள் நடந்தபடியால் குண்டுகள் விழுந்த இதுகள் இருக்குது, மாதிரி சொல்கிற பள்ளங்கள் இருக்கும். ஃபோன் கொண்டு போய் ஏற்கனவே ஏர்ல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபோன் உங்களுக்கு சாம்பிளுக்கு பாருங்கள், மரமோனை இறக்கி காட்டுறேன். பள்ளத்தை பாருங்கள், வளத்துக்கு பள்ளமாக இருக்கும். இதை விட ஒரு அடி 2 அடி தாளமாக இருக்கும். இந்த ஈரமாம் இருக்க இன்னும் பள்ளமாக இருக்கும். அப்படி நிறைய இடங்கள் இருக்குது இங்கே கரையோரமே. உங்களுக்கு பாருங்க, தண்ணிக்காக இறங்கி வரணும். மேகம் இருட்டிட்டு மழை வர போகுது. இடம் மாறி போயிட்டோம். அதெல்லாம் போயிட்டேன். இந்த பாயால் போயிருந்தோம்னா ஈஸி. இதால் போயிருக்கோம். உள்ள சீராகி அதுக்காக கழுகியாச்சு. ஹாய் மக்களே, நான் சரண். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முல்லை சரண் யூடியூப் சேனல். இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதாவது நந்தி கடலில் சுற்றி காட்ட தான் இன்றைக்கு வீடியோவாக இருக்க போகுது. அதை விட இன்னும் சர்ப்ரைஸான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. எங்களோட வீடியோ இப்போ தான் முதல் தரம் பார்க்குறீங்கண்டா, முடிஞ்சளவு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர மறந்துடாதீங்க. இன்றைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நந்திக்கடல் எதால் போகிறன்ற பாதையில் இருந்து உங்களுக்கு நந்திக்கடலில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, யுத்த காலப்பகுதியில் என்னென்ன நடந்தது என்றதையும் காட்ட போகிறேன். அதை விட சிறப்பான விஷயங்களும் அதுக்குள்ளே உள்ளடங்கி இருக்க போது. அதை தான் பிளான் பண்ணி இந்த வீடியோவாக இருக்க போது. சுவாரஸ்யமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். வாங்க என்னோட சேர்ந்து நிறைய நாள் போய் நந்திக்கடலும் நானும். வாங்க, நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. நந்திக்கடல் பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நந்திக்கடல் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்றலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஓகே, வாங்க போகலாம். ஓகே மக்களே, வெளிக்கிட்டாச்சு பைக் எடுத்துக்கொண்டு நந்திக்கடலுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போகிற பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வீதி முள்ளிவாய்க்கால் இருந்து புதுக்குடியிருப்பு ஊடாக பிறந்தன் யாழ்ப்பாணம் போகிற ஒரு மெயின் வீதி தான் இந்த வீதி. இந்த வீதியோடாக போய் இப்போ நாங்கள் போகிற பாதையினோடாக தான் நந்திக்கடலுக்கு பிரதானமாக போகிற பாதைன்ற இந்த பாதை தான். நிறைய பாதைகள் இருக்குது. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, வாகனம் போகக்கூடிய ஒரு பிரதான பாதைண்டு ஒரு பாதையும் இல்லை. ஆனால் இந்த பாதையினோடாக தான் ஓரளவு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாதையான் புறம் வச்சு ஒரு வடிவாக செய்யாட்டிக்கும் இதால் வாகனங்கள் போய் வரக்கூடிய மாதிரி ஒரு ஏற்ற பாதையாக இருக்குது. ஏன்னா நந்திக்கடலுக்கு அங்கால பார்த்திங்கன்னா நிறைய வயல்கள் இருக்குது. முந்தைய காலங்களில் வயல்கள் இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வயல்களாக என்ன சொல்கிறது, விடத்தல் காடுகளாக இருந்த இடங்கள் வயல்களாகப்பட்டு வயல்கள் நிறைய பேர் செய்கிறாங்க. அந்த பாதைக்கு உழவு இயந்திரம் சரி, வெட்டு மிஷின் சரி போகிறதுக்கு ஏற்ற ஒரு பாதையாக இந்த பாதை இருக்கிறபடியால் இந்த பாதையை தான் பிரதான பாதையாக பயன்படுத்துகிறாங்க. யுத்த கால பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த இடம் பூராகவே ஒரு என்ன சொல்கிறது, விடத்தல் காடுகளாக பெரிய ஒரு முள்புதர் பூந்த ஒரு பெரிய காடாக தான் இருந்தது. ஆனாலும் நிறைய அகதிகள், அதாவது வெளி இடங்கள்ல இருந்து வந்து தஞ்சம் புகுந்து, அதாவது யுத்தம் குறுகிய நேரத்தில் ஒரு சிறிய பரப்பாக இருந்த இடங்களில் நிறைய பேர் இந்த காடுகளுக்கெல்லாம் கொட்டகைகள் அமைத்து இருந்த இடங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட காணிகளை துப்புராக்கி ஒரு வயல்கள் செய்யக்கூடிய, அதாவது சிறுபோக வயல் செய்யக்கூடிய ஒரு இடமாக இது இருக்குது. பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் 2-3 மாதத்தால் இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு பிற ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்னு பாருங்கள். வயல் செய்கிறதுக்குரிய உழுது ஆயத்தப்படுத்தி அந்த வேலைகள் செய்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், வேலிகள் அடைச்சி போன முறை பெரும்போக நெற்பயிர் செய்த இடங்கள்லாம் இந்த இடங்கள். முள்ளிவாய்க்காலை பார்த்திங்கன்னா சுனாமியாலும் பாதிக்கப்பட்டு போரால் மிகவும் கொடூரமாக பாதிக்கப்பட்ட இடம் தான் முள்ளிவாய்க்கால். என்றாலும் முள்ளிவாய்க்காலுக்கு ஒரு கடவுளால் கொடுத்த ஒரு வரமுண்டு தான் சொல்லலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, முள்ளிவாய்க்காலாக்கள் நிறைய பேர் கடல் தொழில் செய்கிறது உண்டு. கடல் தொழில் செய்கிறது மட்டுமல்லாமல் அதாவது பெருங்கடல் தொழிலும் செய்வாங்க. சிறுகடல், நந்திக்கடல்ன்றது சிறுகடல் என்று சொல்லுவாங்க. சிறுகடல் தொழிலும் செய்வாங்க. அதை விட விசேஷமாக வயல்கள், அதாவது சிறுபோக வயல், பெரும்போக வயல் செய்கிறதுக்கு உரிய ஆறுகள் குளங்கள் இல்லாதபடியால் பெரும்போக வயல், அதாவது மழையை நம்பி பெரும்போக வயல் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்காயம், நிலக்கடலை அப்படி அதுகளும் இங்கே விளைவிக்கலாம். அப்படியான ஒரு எல்லாத்தாலையும் ஒரு என்ன சொல்கிறது, அனுகூலமான ஒரு இடம்தான் இது. ஆனால் நிறைய அழிவுகள், நிறைய போரால் பாதிக்கப்பட்ட, நிறைய இன்னும் மீள முடியாத கஷ்டப்பட்ட ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நந்திக்கடல் கரையோரம். அதாவது பாருங்கள், ஒரு பாலைவனம் போல் காட்சி அளிக்குது. நாங்கள் போனது 4 மணி அப்படி. ஆனால் அந்த நேரமே ஒரு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. ஏன்னா அப்படி வெயிலும்
நிறைய வெக்க காற்று அடித்து கொண்டிருந்தது. நீங்கள் இப்போ பார்க்குற இடம் பூராவே என்ன சொல்கிறது விடத்தல் காடுகளாக இருக்குது பாருங்கள். அதுக்கு அங்கால அப்படியே வயல் செய்கிற இடம். நாங்கள் இப்போ மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டிருக்கிற பாதை இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு பிறகு மழை பெற தொடங்கின பிறகு மோட்டார் சைக்கிள் வாகனம் எதுலேயுமே இந்த இடங்களில் விரையிலாது. ஏண்டா அந்த இடத்துக்கு தண்ணி இங்கே மட்டும் வந்துடும். தொலைவில் தெரிகிற ஒரு நீல நிற இடம்தான் கடல், நந்தி கடல் உள்ள இடம். உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இப்போ பார்க்குறதும் ஒரு வயல் காணி தான். இங்கே பாருங்கள், இப்படி காடுகள்லாம் அங்காலையும் இருந்தது. எல்லோரும் இப்போ துப்புராக்கி அதை வயல் செய்ய தொடங்கிட்டாங்க. இந்த இடங்கள் துப்புராக்காமல் இன்னும் இருக்குது. இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு முள்ளிவாய்க்காலை முழுமையாக உங்களுக்கு சுட்டி காட்டியிருப்பேன். அதோட முள்ளிவாய்க்காலில் இறுதிக்கட்ட யுத்தத்தில் நடந்த விடயங்கள் பற்றியும், பாதிக்கப்பட்ட இடங்கள், பாதிக்கப்பட்ட வீடுகள், மற்றது யுத்தத்துக்கு பயன்படுத்திய வாகனங்கள், இறுதியாக கரை ஒதுங்கிய பிரம்மாண்டமான கப்பல் இருந்த தடங்கள், அப்படி நிறைய விடயங்களை காட்டியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இறுதியாக போரில் இறந்த மக்கள்கிட்ட நினைவுகளை அனுஷ்டிக்கிற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெறுற இடத்தை கூட உங்களுக்கு வடிவாக காட்டியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய விடயங்கள் எங்கள் சேனலில் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் ஆதரவு தெரியுங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு முல்லைச்சேரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர மறந்துடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சையாக ஒரு முல்லையும் காணலன்னு யோசிப்பீங்கள். ஆனால் இந்த நிலம் பூராவே உவர் நிலம் என்றபடியால் இங்கே பச்சை புல் வளர்கிறது அரிதாக தான் இருக்கும். நந்திக்கடல் என்பது முள்ளிவாய்க்காலுக்கு மட்டும் சொந்தமான இடம் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த கரைக்கு அங்கால பார்த்தீங்கன்னா கேப்பாப்பிளவு, வெட்டாப்பிளை அப்படியான கிராமங்களும், இங்கால மந்துவில், புதுக்குடியிருப்பு கிராமங்களும், அதற்கு முள்ளிவாய்க்கால் தாண்டி அங்கால வட்டுவாகல் கிராம மக்களும் சேர்ந்து மீன் பிடிக்கிற இடம்தான் இந்த நந்திக்கடல். வட்டாப்பிள்ளை கண்ணகி அம்மன் கோயிலும் இந்த நந்திக்கடல் கரையிலாம் அமைஞ்சிருக்கு. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிரசித்தமான ஒரு கோயிலாகிய வட்டாப்பிள்ளை கண்ணகி அம்மன், அதாவது வெவ்வேறு உலகம் பூராக உள்ள வெவ்வேறு இடங்களிலிருந்து கூட இந்த கோயிலுக்கு பிரசித்தமாக வருவாங்க. அப்படியான ஒரு பிரசித்தமான கோயில் அமைந்துள்ள இடமும் இந்த நந்திக்கடல் கரையெல்லாம் அமைஞ்சிருக்கு. அதாவது வட்டாப்பிள்ளை என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்து ஆசைப்பட்டு நந்திக்கடல் பார்க்கணுமென்று யாராச்சும் வந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம் தாராளமாக. ஆனால் நீங்கள் வரும்போது வாரங்களில் வரும்போது அவதானமாக வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுரிப்பாங்கான இடங்கள், இந்த இடங்கள் பாதைகள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீரான பாதைகள் இந்த இடங்களில் இருக்காது. அதாவது நீங்கள் வரும்போது இந்த பாதைகளை பார்த்து வரணும். ஏனெண்டா வாகனங்கள் புதையக்கூடிய இடங்கள். ஓகே, ஒரு மாதிரி கிட்ட வந்துட்டோம், வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, நந்தி கரைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பத்திகளாக இருக்குது. இதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்தோம்னா ஃபுல்லாக பறவைலாம் இருந்து சூப்பராக இருக்கும், பார்க்க வடிவாக இருக்கும். என்ன சொல்கிறது, அந்த கூலக்கிடாயின்னு சொல்லுவாங்க. ஒரு வெள்ளை அந்த கொக்கை விட ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள கூலக்கிடாயின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு வடிவான இடம். என்ன சொல்கிறது, ஒரு பறவைகள் சரணாலயம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும், வடிவாகவும் இருக்கும், நிறைய சவுண்டாக இருக்கும், வடிவாக இருக்கும். பார்த்திங்கன்னா நந்தி கடற்கரைன்றது இவ்விடம் தான். பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. பாலைவனம்ன்றது உப்பு வெயிலுக்கும் உப்பு காற்றுக்கும் பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். வெயில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 மணி கிட்ட வருது, 3:30-4 மணி ஆகுது. ஆனால் வெயில் அப்படி கொளுத்துது, செம்மையாக வெயில் இருக்குது. பார்த்திங்கன்னா இடம் ஃபுல்லாகவே நம்ம தண்ணி இல்லாமல் இருக்குது. ஆனால் இதே ஒரு மாரிகால நேரத்தில் மழை பெய்கிற நேரத்தில் வந்தீங்கன்னா உடம்பு பூராவே விரவே இல்லாது. அதாவது இங்கே வரும்போதே இடுப்பளவுக்கு கிட்ட தண்ணி நிற்கும். மற்றது மோட்டர் சைக்கிளில் நாங்கள் இப்போ இங்கே வட்டம் வந்து நாங்கள் கரையடிக்கி, ஆனால் அவ்வளோ தூரம் விரைய இல்லாது, ஃபுல்லாகவே சீராக இருக்கும், மோட்டர் சைக்கிள் கொண்டு இல்லாது. பார்த்திங்கன்னா நான் முதல் காட்டிப்பேன் விரைக்குள்ளே அந்த அங்கே தெரிய மாடுகள் வரும், அங்கே தெரிய இடம் மட்டும் வயல் விதைக்கிற இடம். அதுக்கு அங்கால வயல் விதைக்கிறது, இங்கால ஃபுல்லாகவே நந்திக்கடல் உப்பு தண்ணி தான். பெரிய வரம்பு போட்டுக்கூடியால் அங்கால ஏறாது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடுகள் இருக்குது. நாங்கள் இப்போ என்ன செய்யணுமென்றால் நான் முதல்ல போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நந்திக்கடலில் காட்டுறேன்ட்டு. எங்களோட ஒரு முள்ளிவாய்க்காலில் சுற்றி காட்டுறேன்டோட நந்திக்கடலில் ஒரு என்ன சொல்ல சின்ன வீடியோவில் சின்னதாக காட்டியிருப்பேன். நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு காட்டுறேன் இதுண்டு.
என்னென்னா பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வீசி கொண்டு நிற்கிறார், வீசி மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறார். அந்த மீனை பிடிச்சேன்னு சொன்னவர். அப்போ அதால் தான் வந்த நாங்கள் உங்களுக்கு நந்தி கடலையும் காட்டிட்டு அங்கே பிடிச்ச உடன் மீனை எடுத்து என்ன செய்ய போகிறோம்டா சுடுற விளான் தான் இருந்தது. சுடுறண்டு பாபிக்கு மாதிரி நெட் போட்டு கீழே சுடுற விளான் தான் இருந்தது. ஆனால் நெட் செட் ஆகலை. பாபிக்கு போடுறதுக்கும் உரிய அந்த என்ன சொல்கிறது உபகரணம் ஒன்றும் கிடைக்காதபடியால் இன்றைக்கி அந்த பேன் கொண்டு வந்தாங்க. அதை எண்ணெயை குறைவாக யூஸ் பண்ணி பயன்படுத்தி என்ன சொல்கிறது பொரிக்கிற இது கொண்டு வந்தாங்க. ஃபேன் கொண்டு வந்தாங்க. அதில் போட்டு தான் இன்றைக்கு உடன் மீனை பொரித்து சாப்பிட போகிறோம். நல்ல இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். டூரிஸ்ட்டுக்கு வந்திருக்க ஒரு ஆள் பாருங்க, மருமனை டூரிஸ்ட் அந்த மாதிரி சுற்றி பார்த்து பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதான் நந்திக்கடல். பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த பாருங்க, அந்த அதில் தெரியல உங்களுக்கு. இடத்துல ஆள் நிற்கிறார். அவரை நான் கூப்பிட விரும்பலை. ஏன்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடக்கு தண்ணி, இந்த தண்ணியை தாண்டி அடுத்த கரைக்கு போய் அங்கே இருந்தால் அங்கே போகணும். ஆள் என்ன சொல்கிறேன் வீசி கொண்டு நிற்கிறேன். அப்புறம் எனக்காண்டி மீன் தாரக்காண்டி படுத்துகிறோம் கூப்பிட்ற சரியில்லை. ஃபோனும் கொண்டு போக மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கொண்டு போகிறதுல என்ன பிரச்சனைண்டா நந்தி கடற்கரை ஃபுல்லாகவே யுத்த கால நேரத்தில் நிறைய சண்டைகள் நடந்தபடியால் குண்டுகள் விழுந்த இதுகள் இருக்குது, மாதிரி சொல்கிற பள்ளங்கள் இருக்கும். ஃபோன் கொண்டு போய் ஏற்கனவே ஏரல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபோன் கடலுக்கு போய் ஃபோன் ஒன்று பழுதாக போயிட்டு அது இன்னும் திருத்தவே மேலே. அதே மாதிரி இதை போட்டு திடீரெண்டு ஒரு 2 அடி 3 அடிக்கு கீழே இறங்க வேண்டி வரும். ஃபுல்லாக மேடை அந்த பள்ளம் புட்டி இல்லாமல் நேராக இருக்கும். பிறவாக்க அந்த செல்லுகள் கூட குண்டுகள் விழுந்த பள்ளங்கள் கிடக்கும். அதுக்குள்ளே ஃபுல்லாக விழ வேண்டி வரும். அப்போக்கே போனை மார்க்கறி விழுத்தி இந்த போனையும் துளைக்க விரும்பலை. உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு சாம்பிளுக்கு பாருங்கள், மரமோனையும் இறக்கி காட்டுறேன். பள்ளத்தை பாருங்கள், வளத்துக்கு பள்ளமாக இருக்கும். இதை விட ஒரு அடி 2 அடி தாளமாக இருக்கும். இந்த ஈரமாக இருக்க இன்னும் பள்ளமாக இருக்கும். அப்படி நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே கரையோரமே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னொரு இடம் இருக்குது பாருங்கள். இந்த இதுலேயே இன்னொரு செல் கூட குண்டு விழுந்த பள்ளம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் செல் கிடங்கு தான். செல் விழுந்த கிடங்கு தான், குண்டுகள் விழுந்த கிடங்கு எல்லாம். இப்படியே நிறைய கிடங்கள் இருக்குது. ஏன்டா இந்த இடம் பூராவே யுத்த நேரத்தில் என்ன சொல்கிறது அவ்வளோ போர்க்கால நேரத்தில் அவ்வளவு குண்டுகள் விழுந்து கன பேர் இறந்த இடங்களும் கன குண்டுகள் இடத்துல விழுந்த இடங்களும் பாருங்கள். இப்படியான இது எங்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது நந்தி கடற்கரையோரம் இருக்குது. இப்படி முள்ளிவாய்க்கால் பூராவே கன இடங்களில் இப்படி விழுந்தது. இதை பாருங்கள், இப்படி அந்த தண்ணிக்குள்ளே உள்ள இடங்கள்லையும் இருக்கும். அதால் அங்கே போகிற நேரம் நடந்து தான் போவாங்க. நடந்து போகிறதும் ஒரு ஆபத்தானதான். ஏன்டா திடீர்னு ஒரு பெரிய கிடங்காக இருக்கும், அதுக்குள்ளே விழுந்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் மண் கண்டின இடம் நினைப்பீங்க. இது பூராவே செல் கிடங்குன்னு சொல்லுவாங்க. குண்டுகள் விழுந்த அந்த செல்லுகள் விழுந்த இடங்கள்லாம் இது பூரா வடிச்சிருக்கு பாருங்கள். அது தண்ணிகள் மழை நேரத்தில் தேங்கிட்டு இந்த பாருங்கள். எனக்கு தெரிகிற பள்ளமாக தெரிகிற இடம் முழுக்க, நீங்கள் பார்க்குற இடம் முழுக்க யுத்த நேரத்தில் குண்டுகள் விழுந்து அந்த அதால் ஏற்பட்ட பள்ளங்கள்லாம் நிறைய பள்ளங்கள் இருக்குது. இந்த பள்ளங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடங்கள் எப்படி இருந்திருக்குமெண்டு, யுத்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமெண்டு. இது பூராவே இப்போ பெரிய ஒரு வட்டியாக இருக்குது, பாலைவன வெட்ட மாதிரி இருக்குது. ஆனால் மழை நேரத்தில் ஃபுல்லாகவே சொன்ன மாதிரி தண்ணி ஏறி இந்த கரையோரங்கள்லேயே மீன்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி வற்றி அங்கே தொலை தூரத்துக்கு போயிட்டு இந்த பாருங்கள். இதுவும் ஒரு பெரிய ஒரு குண்டு விழுந்த இடம் தான். இப்படி நிறைய பள்ளங்கள் இருக்கு. இந்த இருக்கு நீங்கள் எத்தனை இது பாருங்கள். இதில் பாருங்கள் தெரியுது. இந்த தொடர்ச்சியாக மூன்று பள்ளம் இருக்குது பாருங்கள். இப்படி ஃபுல்லாகவே யுத்த நேரத்தில் குண்டல் பொழிஞ்ச இடங்கள் பாருங்கள். இதெல்லாம் இந்த பெரிய பள்ளமாக இருக்குது. இவ்வளோ இடங்கள்லாம் குண்டல் விழுந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் இறந்த இடங்கள்லாம் இதுகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடங்கள். இந்த இடத்த பாருங்கள், பார்க்க தெரியும். மூன்றும் பெரிய பெரிய கிடங்காக இருக்குது. இதுலேயே பாருங்கள் எத்தனை இடக்குண்டு. 1 2 3 4 5 6 7 8 9
10, 11, 12, 13 அப்படி ஃபுல்லாகவே இதுலேயே பக்கத்துலேயே ஒரு 13 கிடங்கு இருக்குண்டா. இதை தாண்டி அங்கே தொலை தூரம் அங்கே ஃபுல்லாக போய்க்கெல்லாம் ஃபுல்லாகவே இப்படியான பள்ளங்கள்லாம் இருக்குது. இது ஒரு ஆபத்தானதான். அதாவது மீன் பிடிக்க வரவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரம் தான். ஏன்னா தண்ணி ஒரு களத்தில் இருக்க திடீர்னு தூக்குள்ள விழுந்தாங்கண்டா. மற்றது இது மழை தண்ணி இருக்கிற நேரத்தில் ஒரு சுனை மாதிரி இருக்கும். ஆக்களை என்ன சொல்கிறது கால் கையை புதைச்சி விட்டுரும். புதைச்ச உடனே அது வேற முடியாமல் இருக்கும். அப்போ டெய்லி அவங்க என்ன சொல்கிறது தொழில் செய்து பழக்கமானவங்களுக்கு ஓகே இருக்கும். மற்றாக்களுக்கு இது என்ன சொல்கிறது ஒரு அவங்களுக்கு இது பாதிப்பாக இருக்கும். அவங்கள பார்த்து தான் நந்தி கடலில் இறங்குறதும் சரி என்ன சொல்கிறது வந்து பார்த்துட்டு போகிறனாலும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு முன்ன எச்சரிக்கையோடு இருந்தால் தான் இதில் என்ன சொல்கிறது தப்பலாம். இப்படி நிறைய பள்ளங்கள் இருக்கும். அதால் தண்ணிக்குள்ளே பார்த்தும் போயிடாது. அதால் போய் கொண்டு போய் வீடியோ எடுக்க போய் ஃபோனை விழுத்தி ஒரு அதுவும் இல்லாமல் இருக்கும். அதால் ஃபோன் கொண்டு போகலை. அங்கே போய் மீனை வேண்டி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு இங்கே காட்டுறேன். இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு நந்தி கடற்கரையை போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் காட்டுறேன்ட்டு. உங்களுக்கு நந்தி கடற்கரையும் காட்டி நிறைய பேருக்கு நந்தி கடல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பார்த்துருக்க மாட்டீங்க. அதோட உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே நல்ல ஒரு மீனை பொரித்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போக போகிறோம். பார்த்தீங்கண்டா இந்த பாருங்கள் இதுக்கெல்லாம் போகணும். ஓகே மக்களே போவோம். எல்லாம் கழுவுறதான் வேலை. பார்த்தீங்கண்டா ஃபுல்லாகவே ஆனால் நல்லா குளிப்பாடியாச்சு. ஒரு மாதிரி நெருப்பு மூட்டியாச்சு. போராட்டத்தின் மத்தியில் கொஞ்சம் நெருப்பு பிடிக்கத்தான் கஷ்டமாக இருந்தது.